ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். பிறக்க இருக்கின்ற குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து செல்வச் செழிப்பு பெற்றும் கிடைக்க அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வேண்டுகிறேன். வருடக்கோள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான், இந்த 4 கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பலன்கள் எடுக்கப்படுகிறது. நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். பாருங்கள், ராசிக்குள் போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தைரிய வீரியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய பயணத்தையும் பார்வையை வைத்து பார்க்கும் பொழுது சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் மகர ராசிக்காரர்களுக்கு நடைபெற உள்ளது. மகர ராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நேர்ந்து சந்தோஷம் நிலவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும். தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கு சிறிது காலதாமதமாகலாம். நீங்கள் பிறருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. உங்கள் பேச்சே உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டா? பிறரிடம் பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. தைரிய வீரியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் ஆதாயத்தை பெறுவீர்கள். சுகஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தாயாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து குடும்ப உறுப்பினரும் கலந்து ஆலோசனை பெற்றே வாங்குவது மிகவும் சிறப்பாக இருக்கும். புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை பெறுவீர்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருமார்கள், சாது சன்னியாசிகளை சிலர் சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கு இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். அஷ்டமஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் பிறருடைய பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான சூழல் ஏற்படும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். முன்பின் தெரியாதவர்களெல்லாம் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை இரட்டிப்பான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.